ஸ்குவிட் கேம் சீசன் 3 கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராச்சும் பார்க்கலனா ஸ்பாயிலர் அலர்ட். சீசன் 3யோட எண்டிங்ல பிளேயர் 456 இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே எமோஷனலான எண்டிங். ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்கலாமேன்றாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த ப்ரொமோஷன் இன்டர்வியூல ஸ்குவிட் கேம் டைரக்டர் வாங் டாங்-யூக் இதை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி சீசன் 3 ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் கொடுக்க பிளான் பண்ணிருக்காரு. அகைன் பிளேயர் 456 இந்த கேம்ல வின் பண்ணி பிரைஸ் மணியோட அமெரிக்காவுக்கு போய் அவரோட பொண்ணு கூட சேர்ற மாதிரியும், தென் ஃப்ரண்ட்மேன் அமெரிக்கன் சேல்ஸ் உமன் தக்ஜி விளையாடுறத பார்த்திருப்பாரு. அங்க ஃப்ரண்ட்மேனுக்கு பதிலா பிளேயர் 456 நின்னு பாக்குற மாதிரி தான் ஒரிஜினல் பிளான்ல இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் அது டேரக்டருக்கே கொஞ்சம் செட் ஆகல, ஒரு மாதிரி ரொம்ப மீனிங்லெஸ்ஸா இருந்திருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கடைசியா கீஹான் வி ஆர் நாட் ஹார்சஸ் வி ஆர் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி இறக்குற மாதிரியும் அந்த இடத்துல ஹியூமனிட்டி வின் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதன் மூலியமா ஆடியன்ஸ் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜை கன்வே பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு எண்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சீரீஸ்ல பார்த்த இந்த சேடான எண்டிங் தான் ஒரு பெஸ்ட் எண்டிங் நான் சொல்லுவேன். கீஹானோடைய ஸ்டோரிக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னா இதான் ஒரு பர்ஃபெக்டான எண்டிங். பிகாஸ் லைஃப் லாங் அவரால் இந்த பணத்தை வச்சுட்டு கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல தான் போவாரு. சாகிற வரைக்குமே கண்டிப்பா அவர் அந்த ஒரு கில்ட்லயே தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஹோல் ஸ்குவிட் கேம் சீரீஸுமே ஒரு ரியாலிட்டியில ஒரு ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் லாஜிக்கலா பார்க்கும்போது இது இப்படிதான் நடக்கணும். சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஹாப்பி எண்டிங் இருந்தா நல்லா இருக்குமா, இல்லனா இதே சேட் எண்டிங் இருந்தா நல்லா இருக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.